ரஷ்ய விண்வெளி முன்னோடியான அறிஞர் தியோல்கோஸ்கி ஒரு முறை கூறினார், பூமி என்பது நாகரிகத்தின் தொட்டில். ஆனால் எவரும் தொட்டிலேயே என்றென்றைக்கும் தங்கி இருக்க இயலாதே. இன்று நாம் மனித இன வரலாற்றிலேயே மகத்தான ஓர் யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்னம் மாபெரும் மாலுமிகள் விரிந்து பரந்த கடல்களை கடந்து பல்வேறு புதிய கண்டங்கள் பற்றிய அரிய செய்திகளை கொண்டு சேர்த்தனர். ஆனால் இன்று மிகச்சிறிய ஊர்திகள் விண்வெளியில் பறந்து இந்த பூமிக்கு அப்பாலும் ஆராய்ச்சிக்குரிய வேறு பிற உலகங்கள் பற்றிய வியத்தகு தகவல்களை அனுப்பி உள்ளன. அவற்றுள் நமக்கு மிக அருகாமையில் உள்ளது நமது சந்திரன். 3,84,000 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள சந்திரன் தான் நமது அண்டை உலகம். இது நம் பூமியின் அளவில் 1/4 பங்கு அளவே உடையது. வறண்ட காற்றே இல்லாத உயிரற்ற உலகம். இந்த பூமிக்கு நேர் மேலாக ஒளிமின்னும் விண்மீன்களோடு இருள் படர்ந்த வானம் எப்பொழுதும் அமைதியாக இலங்குகிறது. சந்திரன் பொலிவும் அழகும் கொண்டு திகழ்கிறது. நிலாத்தட்டில் குறுமிளகு சிதறல் போல சந்திர நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான பொழிவுகள், 5000 மீட்டர்களுக்கும் கூடுதல் உயரம் கொண்ட சிகரங்களுடன் எம்பி எழுந்த சில நீண்ட மலைத்தொடர்கள் எழுச்சியுடன் உள்ளன. பிற இடங்களில் விரிவான சமவெளிகளெங்கும் எரிமலை குழம்பு நிலாவின் உள்ளக துளைகளில் இருந்து சீறி கிளம்பி தாழ்வான பரப்புகளில் வெள்ளமாய் ஓடி இறுகி உறைந்த நிலையில் காணப்படுகிறது. 1960ஆம் ஆண்டுகளின் இறுதி தொட்டு 1970ஆம் ஆண்டுகளின் தொடக்கம் வரையிலும் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் இங்கு பயணம் செய்துள்ளனர். தங்கள் வருகையின் போது அவர்கள் இங்கு விட்டு சென்ற உபகரணங்கள், நிலா ஊர்திகள் மற்றும் மனித காலடிகள் எல்லாம் இனி வரும் பல நூற்றாண்டுகளுக்கு அவர்தம் நிலா பயணத்தின் சாட்சியங்களாக நிலைத்து நிற்கும். ஒருவேளை என்றேனும் ஓர் நாள் மனித இனம் திரும்பி வந்து இங்கு குடியேறி நிரந்தர அறிவியல் தடங்கள் நிறுவலாம். வேற்று உலகின் முதல் நகரங்கள் எழுப்பப்படுவதற்கும் இது வழிவகுக்கலாம். சூரியனுக்கு நெருக்கமான சிறிய புதன் கோள் நம் சந்திரனை காட்டிலும் சற்றே பெரியது. இதன் புறப்பரப்பும் முற்காலத்தில் கடுமையான தாக்குதல்களுக்கு உட்பட்டதாக தெரிகிறது. புதனின் பரப்பில் விரிந்த சமவெளிகள், குழிவுகள் காணப்படுகின்றன. பல 100 கிலோமீட்டர்கள் நீளத்தில் செங்குத்து பாறை தொடர்கள், மேரி கலோரிஸ் என்று கூறப்படும் வெப்பக்கடல் அங்கு உள்ளது. பல கோடி ஆண்டுகளின் முன்னம் ஒரு குறுங்கோள் வந்து மோதியதால் ஏற்பட்ட பள்ளம் இது. வெம்மைதான் புதனின் அடையாள சொல். இங்கு பகல் பொழுதில் புற வெப்பநிலையோ தகரம், காரியம் போன்ற உலோகங்களையும் உருக்கும் அளவுக்கு உயரும். இருந்தாலும் காற்றே இல்லாத புதனின் நீண்ட இரவு பொழுதில் பனி உறை நிலைக்கும் 170 டிகிரி செல்சியஸ் குறைந்து அதி குளிராக இருக்கும். புதன் கோளுக்கு அப்பால் ஒளிரும் வெள்ளிக்கோள் வெண்ணிற மேகங்களால் போர்த்தப்பட்டு உள்ளது. கிரேக்க, ரோமானிய தொன்மங்களில் இது ஒரு காதல் தேவதையாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் அழகான இந்த கோளின் மேகமூட்டங்கள் உண்மையில் மூச்சடைக்கும் கரியமில வாயு மற்றும் கந்தக அமில துளிகளால் ஆனவை. அதனால் பசுமை குடில் விளைவு ஏற்பட்டு வளிமண்டலத்தினுள் சூரிய வெப்பம் அதிகரித்து பகலிலும் இரவிலும் நிலநடுக்கோடு முதல் துருவங்கள் வரை இதன் புற வெப்பம் 400